सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकतत्पला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकदृक्पदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाठाय प्रेमवर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुते मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारकमद्भाग्य मदानन्द नमोऽस्तुते असाधुस्साधु दादायि नति नीचोतचाकरा आनमुञ्चकदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयो स्फुराः ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय श्रीमते भक्ति विकास स्वामी ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय श्रीमते भक्ति वेदांत स्वामी नमस्ते सारस्वती भगवानी प्रचार विशेषवादी पाश्चात्य देवताय जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे श्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पात्मस्मान् गुरुभूतवैरिबलवन्मातङ्गमाद्यर्कटा कुम्भोच्चाद्रिपाणनादिकमतु प्रत्येकवज्रायुधाः श्रीमत्कण्ठीरवास्य प्रदर्शनकरा हरिदारादिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवृत्तमनसा भावितापूरिपापैः हरे कृष्ण சந்தோஷம் மறுபடியும் உங்களை இந்த ஏகாதசி அன்னைக்கு அனுப்பிச்சது நம்ம ஸ்ரீமத் பாகவத புராணத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ போன வாரம் நம்ம எது வரைக்கும் நிறுத்திருந்தோம் ஞாபகம் இருக்கா? போன வாரம் நம்ம எது வரைக்கும் பேசியிருந்தோம் அப்படின்ட்டு ஸோ போன வாரம் வியாசருடைய கவலையோடு நிறுத்தியிருந்தோம் இல்லையா? வியாசர் என்ன பண்ணுறார்? வியாசர் அப்படின்னா என்னன்னு சொன்னாங்க இல்லையா போன வாரம்? வியாசர் அப்படின்னா வேதங்களை எல்லாம் எடிட்டர் இல்லையா? வியாசர் அப்படின்றவர் எடிட்டர். ஸோ வேத வியாசர் என்ன பண்ணுறார்? வைஷம்பாயன வியாசர், கிருஷ்ண துவைபாயன வியாசர் வேதங்களை என்ன பண்ணுறார்? தொகுத்து பிரித்து கொடுக்குறார். 4 வேதங்களாக பிரித்து கொடுக்குறார். ஸோ வேதங்கள் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ சின்ன புஸ்தகம் கிடையாது. கோடிக்கணக்கான ஸ்லோகங்களை கொண்டது வேதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதில் நம்ம மொத்தமாக 4 வேதங்களை பிரித்து கொடுக்குறார். அதுவும் பார்த்தோம் இல்லையா? ரிக்வேதம் இருக்குது. ரிக்வேதமானது மந்திர பாகங்களை கொண்டது. யஜுர்வேதமானது அந்த யஜ்யங்களை செய்யறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் தியரிஸ் கொண்டது யஜுர்வேதம். அது 2 யஜுர்வேதம் இருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் அப்படி 2 யஜுர்வேதம் இருக்கு. சாமவேதம் அப்படிங்கிறது பாடுறது இல்லையா? அதே மந்திரங்களை, வேத மந்திரங்களை வரக்கூடிய தேவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பாட்டு ரீதியில பார்க்கறது. போன வாரம் சொன்னேன் இல்லையா? நீங்க யாருக்காவது நேரம் வந்துச்சுன்னா கூகுள் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா? சாமவேதம் வேற பார்த்தீங்களா? சாமகானம் கேட்டு பார்த்தீங்களா? இல்லையா? சரி, இந்த வாரம் கேட்டு பாருங்க சாமகானம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஞாபகமாக கேட்டு பாருங்க. ஸோ அது சாமவேதம். அப்புறம் அதர்வவேதம் அப்படிங்கிறது மற்ற எல்லா விஷயத்தையும் சேர்ந்தது. இதில் சொல்லப்படாத விஷயங்களை சேர்த்து தான் அதர்வவேதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நான் 4 வேதங்கள் என்ன பண்ணுறார்? 4 பேருக்கு பிரித்து கொடுக்குறாரு. பைல ரிஷி அப்படின்றவருக்கு ரிக்வேதத்தையும், ஜெய்மினி ரிஷி அப்படின்றவருக்கு வைஷம்பாயனத்துக்கு யஜுர்வேதத்தையும், சாமவேதத்தை ஜெய்மினிக்கும், அப்புறமேல சுமந்து அப்படின்றவருக்கு அதர்வவேதத்தையும் பிரித்து கொடுக்குறார். அதுக்கப்புறம் 17 புராணங்களை முதல் எழுதுறார். அந்த புராணங்கள் யாருக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா ரோமஹர்ஷர் அப்படின்ற ரிஷிக்கு சொல்லி கொடுக்குறார். ரோமஹர்ஷனுடைய பையன் யாரு? சுத்த கோஸ்வாமி. சுத்த கோஸ்வாமி அப்படின்றவர் ரோமஹர்ஷருடைய பையன். ஸோ அவன் தான் என்ன பண்றாரு? இந்த பாகவதம் முழுக்க இந்த எல்லா புராணங்களையும் அவர் சொல்லக்கூடியவர். நீங்க எந்த புராணம் எடுத்தாலும் அதை பேசக்கூடியவர் யாரா இருப்பாரு? சுத்த கோஸ்வாமியா இருப்பார். ஸோ இது ஒரு சின்ன பேக்ரவுண்ட் உங்களுக்காக சொல்லிட்டே இருக்கார். ஸோ வேதவியாசர் என்ன பண்றார்? ஒரு கட்டத்தில் வேதங்களை தொகுத்து கொடுத்த பின்னாடி மகாபாரதி எழுதிட்டார். பஞ்சமோ வேதா, பாரதம் பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது வேதமான மகாபாரதி எழுதின பின்னாடியும் அவருக்கு என்ன வரல? திருப்தி வரல. பொதுவா திருப்தி அப்படிங்கிறது, சந்தோஷம் அப்படிங்கிறது பல லெவல்ல இருக்கு. ஒன்று நமக்காக செஞ்சுக்கிற வரக்கூடிய திருப்தி, இன்னொன்று மற்றவருடைய நம்ம குடும்பத்துக்கு செய்யறதுனால வரக்கூடிய திருப்தி, 3வது நம்முடைய சமூகத்துக்கு செய்யக்கூடிய திருப்தி, 4வது இந்த உலகத்துக்கே நம்ம செய்யக்கூடிய நன்மைகளால் வரக்கூடிய திருப்தி. ஸோ இந்த உபனிஷத்துக்கள் என்ன பண்ணுது? பல்வேறு லெவல் ஐடென்டிஃபை பண்ணுது. ஒன்று அன்னமய கோஷம்,
இன்னொன்னு மனோமய, பிராணமய, அப்புறம் விஞ்ஞானமய, ஆனந்தமய அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு லெவல்ல சொல்லப்படுது. ஸோ இருக்கிறதுல மிக உயர்ந்த ஆனந்தம் என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நன்மை செய்யறது. நம்மளுடைய சந்தோஷத்துக்காக செய்யற திருப்தி அப்படிங்கிறது கொஞ்சமா தான் இருக்கும். பட் எல்லாருடைய சந்தோஷத்துக்காக நம்ம ஒரு வேலை செய்வது எப்படி இருக்கும், இன்னும் திருப்தி அதிகமா இருக்கும். ஸோ வேதவியாசர் என்ன பண்றார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருடைய திருப்திக்காக என்ன பண்றார், வேதத்தை தொகுத்து கொடுத்தார். கொடுத்த பிறகு எனக்கு என்ன வரலையா, திருப்தி வரல. யோசிக்கிறார், என்ன தப்பு பண்ணிட்டோம், இவ்வளவு பெரிய காரியம் பண்ண பின்னாடி அவருக்கு என்ன வரல, திருப்தி வராதனால யோசிக்கிறார். யோசிக்கும் போது அங்க யார் வர்றார், நாரத பகவான் வர்றார். நாரத பகவான் வந்து சொல்றார், நீ வந்து என்ன பண்ணிட்ட, எல்லாத்தையும் கலந்து சொல்லிட்ட. நீ வந்து தூய்மை என்ன பண்ணல, கிருஷ்ணரை மட்டும் புகழல, கிருஷ்ணரோட சேர்ந்து என்ன பண்ண, எல்லாத்தையும் கலந்து சொன்னதுனால அங்க உனக்கு சந்தோஷம் வரல. சோ நீ என்ன பண்ண, கிருஷ்ணரை மட்டுமே விளக்கக்கூடிய ஒரு புராணத்தை எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல என்ன காட்ட வர்றாரு அப்படின்னா நம்ம வேத வியாசராகவே இருந்தாலும் குரு இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, சரியான வகையில் ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. ஒருத்தருக்கு எல்லா ஞானமும் இருக்கலாம், ஆனா குருனுடைய கடாட்சம் இல்லை, குருனுடைய கருணை இல்லை, என்ன பண்ண முடியாது, அவருக்கு அது பிரயோஜனம் இல்லாம போயிருக்கும். கர்ணன் இருந்தான், கர்ணன் என்ன பண்ணா குரு கிட்ட இருந்து ஏமாத்தி கத்துக்கிட்டான், வித்தியெல்லாம் கத்துக்கிட்டான். கடைசியில் என்னாச்சு, தேவைப்பட்ட சமயத்துல பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு இல்லையா. ஸோ அதே போலதான் நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கலாம், ஆனா எந்த விஷயம் நமக்கு உபயோகமா இருக்க போது குரு நமக்கு எந்த கடாட்சத்தை கொடுக்குறாரோ அந்த விஷயம் மட்டும் தான் உபயோகமா இருக்கும். ஏன்னா இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல உங்களை தவிர இல்ல கிருஷ்ணரை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் எல்ஸ் கேன் பி கூகுள் எக்ஸப்ட் யூ அண்ட் கிருஷ்ணா. கரெக்ட். ஆத்மாவையும் கிருஷ்ணரை தவிர எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கூகுள்ல போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிற இந்த செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்மாவை உணர்றது இல்ல கிருஷ்ணரை உணர்தல் அப்படிங்கிறது மட்டும் யாரால தான் வரும், குருனுடைய கடாட்சத்தினால தான் வரும். அதான் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி ஞானம் ஞான தத்வதர்ஷினஹ. அந்த தத்வதர்ஷிகளால அந்த குரு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு கிருஷ்ணரை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வியாசருக்கு வந்து நாரதர் சொல்லிட்டு போயிட்டார், என்ன பண்ணு, உட்காந்து பாகவத புராணத்தை கொடு, கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப புராணங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு, 18 புராணங்கள். அந்த 18 புராணங்களை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா மா துவயம், மா அப்படின்றதுல ஆரம்பிக்கிறது 2 இருக்கு. என்னென்ன இருக்கு, மத்ஸ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம் அப்படின்ற 2 புராணம் இருக்கு, மா துவயம். அதுக்கப்புறம் பாத்வயம், பா அப்படின்ற இடத்துல 2 இருக்கு, ஒன்னு பாகவதம், இன்னொன்னு பவிஷ்ய புராணம், இது பாத்வயம். அடுத்தது இருக்கிறது பிரத்வயம், பிரத்ரயம் அப்படின்னா பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம் அப்படின்ட்டு பிர அப்படின்ற வார்த்தையில 3 புராணங்கள் இருக்கு. வா சதுஷ்டயம் அப்படின்னு சொல்றாங்க. வா அப்படின்ற இடத்துல சதுஷ்டயம் என்னன்னது, வாமன புராணம், வாயு புராணம், விஷ்ணு புராணம், வராக புராணம் அப்படின்ட்டு 4 புராணம் இருக்கு. வா சதுஷ்டயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அனப்பலிங்கானம் புஷ்டானி, மற்ற எழுத்துக்கள்ல மற்ற புராணங்கள் இருக்கு. என்ன இருக்கு நம்மளுக்கு, அ அப்படின்ற அக்னி புராணம் இருக்கு. அதுக்கப்புறம் ந அப்படின்றதுல நாரத புராணம் இருக்கு. அதுக்கப்புறம் ப அப்படின்றதுல பத்ம புராணம், ல லிங்க புராணம், க கருட புராணம், கு கூர்ம புராணம், ஸ்கந்த புராணம் அப்படின்ட்டு நம்மளுக்கு மொத்தம் 18 புராணங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 18 புராணங்கள் பார்த்தோம் அப்படின்னா 18 விதமான விஷயங்களை சொல்லி கொடுக்குது. உதாரணத்துக்கு அக்னி புராணத்தை பத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அக்னி தேவரை பத்தி அவ்வளவு புகழ்ந்து பேசுவாங்க. அக்னி எப்படி உயர்ந்த பகவானா இருக்கார், அவர் எப்படி எல்லா தேவர்களுக்கும் இங்க இருந்து என்ன கொண்டு போற ஹவிச கொண்டு போய் கொடுக்கிறார் அப்படின்றத விளக்கக்கூடிய புராணமா இருக்கு. அந்த அக்னி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அக்னினா என்னது, அக்ரே நயதி இது அக்னிஹி, இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை முன்னே கொண்டு சென்று கொடுக்கிறதுக்கு பேரு அக்னி அப்படின்னு சொல்லி சொல்றோம். வாயு புராணத்துல வாயு பகவானை பத்தி புகழ்ந்து பேசுவாங்க. பத்ம புராணத்துல சிவனை புகழ்ந்து பத்தி பேசுவாங்க. இப்படி பார்த்தோம்னா பிரம்ம புராணத்துல பிரம்மா புகழ்ந்து பேசுறது. என்ன பண்றாங்க, ஒவ்வொரு புராணத்திலையும்
ஒவ்வொருத்தரும் புகழ்ந்து பேசுறாங்க. அப்போ ஒருத்தர் கொஸ்டின் கேட்கலாம். அக்னி புராணத்துல அக்னியை புகழ்ந்து பேசுறாங்க, சிவ புராணத்துல சிவனை புகழ்ந்து பேசுறாங்க, ஸ்கந்த புராணத்துல ஸ்கந்தனை புகழ்ந்து பேசுறாங்க, பாகவத்துல கிருஷ்ணரை பேச புகழ்ந்துறாங்க. எல்லாமே ஒண்ணுதானே. இதுல என்ன பேதம் இருக்கு? ஏன் கிருஷ்ணர் மட்டும்தான் கடவுள் ஏன் சொல்லணும், பகவான் சொல்றோம்? மற்ற எல்லாருமே தான் புகழ்ந்து பேசுறாங்க. அவங்க புராணத்தை பேசும்போது அவங்கவுங்களும் புகழ்ந்து பேசுறாங்க. அதே மாதிரி பாகவத்தை பேசும்போது கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். ஸோ அதுக்கு ராமானுஜாச்சாரியர் ஒரு நல்ல விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த எல்லா புராணங்களுமே சூத்த கோஷம் போய் சொல்றாரு. எங்க சொல்றார்? நைமிஷாரண்யம் அப்படின்ற ஒரு க்ஷேத்திரத்துல அங்க இருக்கக்கூடிய சவுனகாதி ரிஷிகள் எல்லாருமே கேள்வி கேட்க ஒரு பதில் சொல்றாரு. ஸோ அங்க இருக்க சவுனகாதி ரிஷிகள்லாம் கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு அக்னியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பண்றாரு அவர்? அக்னி புராணத்தை சொல்றாரு, அக்னியை புகழ்ந்து பேசுறாரு. எனக்கு சிவனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சிவபுராணத்தை, லிங்க புராணத்தை சிவனை புகழ்ந்து பேசுறாரு. எனக்கு பிரம்மாவை பத்தி சொல்லுங்க, பிரம்மா புகழ்ந்து பேசுறாரு. எனக்கு வாயுவை பத்தி சொல்லுங்க, வாயுவை புகழ்ந்து பேசுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா எப்ப சவுனகாத ரிஷிகள்லாம் எனக்கு பகவானை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணல? வாயுவை பத்தி பேசல, அக்னியை பத்தி பேசல, பிரம்மாவை பத்தி பேசல, சிவனை பத்தி பேசல, ஸ்கந்தனை பத்தி பேசல, தேவியை பத்தி பேசல. யாரை பத்தி தான் பேசினாரு? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த பகவான் யாரு? வசுதேவனுடைய புத்திரனான வாசுதேவன் தான் அப்படின்ட்டு நிர்ணயமா ஆரம்பிக்கிறார். உண்மைதானே? ஒருத்தர் புகழ்ந்து பேசும் பொழுது நம்ம ஒரு புகழ்ச்சியா சொல்லுவோம். சதீஷ் இருக்கார், சதீஷை பத்தி சொல்லுங்க அப்படின்னா, சதீஷ் இந்த வீட்டுக்கு தலைவர், அவரு இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றார், இத்தனை பேர் வச்சு மேய்ச்சிட்டு இருக்கார், இத்தனை பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கார், இவ்வளவு பெரிய ஆளு என்ன பண்றோம்? அவரை புகழ்ந்து பேசுறோம். ஆனா பிரைம் மினிஸ்டரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? யாரை பத்தி பேச மாட்டோம். யாரை பத்தி தான் பேசுவோம்? மோடியை பத்தி மட்டும் தான் பேசுவோம். ஒவ்வொருத்தரும் புகழ்ந்து பேசும்போது பேசிக்கலாம். ஆனா பிரைம் மினிஸ்டரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம இங்க இருக்கவங்க யாரையும் சொல்ல மாட்டோம். யாரை சொல்லுவோம்? அவரை மட்டும் சொல்லுவோம். அதே போலதான் அங்க இருக்க ரிஷிகள்லாம் ஒவ்வொரு தேவர்களை பத்தி கேட்கிறாங்க, ஒவ்வொரு தேவர்களை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா பகவானை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணல? வேற யாரை பத்தி பேர் எடுக்கல. யாருடைய பேர் தான் எடுத்தாரு? வாசுதேவாய அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணோட பேர் தான் எடுத்தார். ஸோ அதனால முழுமுதற் கடவுள் பகவான் யாரு? கிருஷ்ணர் அப்படின்ற விஷயத்த அங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால வியாசர் என்ன பண்றாரு? முதல்ல அந்த பாகவத்துல நிலைநாட்டுறார். ஏன்னா பாகவத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்றாரு? ஒரு மங்களாசனம் கொடுக்குறாரு. பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாகவதமானது எதை பத்தி பேச பொழுது? மங்களாசனம் இருக்கும் இல்லையா, கடவுள் வாழ்த்து சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த கடவுள் வாழ்த்து எதை பத்தி பேசும்? ஒண்ணு வஸ்து நிர்தேசம், எந்த பொருளை பத்தி பேச பொழுதோ அந்த பொருளை பத்தி சொல்றதுதான் மங்களாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டாவது ஆசீர்வாதம், இந்த கிரந்தத்தை படிக்கிறதுனால ஒருத்தனுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றது ஆசீர்வாதம். மூன்றாவது வரக்கூடியது நமஸ்காரம். இந்த மூன்று விஷயங்களை சொல்லும். ஒரு மங்களாச்சரம், ஒரு ஆரம்பம் செய்யலான்னு என்ன பண்ணும்? மூன்று விஷயங்கள் சொல்லும். நமஸ்காரம் பண்ணும். இதுக்கு விக்னம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய செயலானது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணும். ரெண்டாவது யாரை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஆசீர்வாதம் கொடுக்கணும். மூன்றாவது இந்த கிரந்தத்துல நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்றது ஆசீர்வாதம். நான்காவது இருக்கு, அது என்னது? நமக்கு என்ன பேச போறோம்? அதிகாரி. அதை பேசணும். அதிகாரி அப்படின்னா இது யாரு படிக்கணும், யாரு படிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பேசுறது அதிகாரி. இது வந்து குமாரேல பட்டை வந்து சொல்றார், தர்க்க சங்கத்தை சொல்றார். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது சம்பந்த அபிதேய பிரயோஜனம் அப்படின்ட்டு இன்னும் பல விஷயங்களை பத்தி பேசுறாரு. ஸோ நம்ம அவ்வளோ நம்ம டீட்டெயிலாக வந்து தத்துவ விஷயங்களுக்கு போக வேண்டாம். நம்ம பாகவத்தை எப்படி பார்க்கலாம்? கதை ரூபத்திலேயே பார்த்துட்டு போகலாம். என்ன பண்றார்? வியாசர் வந்து உட்காந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். உட்காந்து என்ன பண்றார்? பாகவத்தை எழுதி முடிச்சிட்டார். எழுதி முடிச்ச பின்னாடி இந்த பாகவத்தை யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. யாருக்கு சொல்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து வியாசருக்கு ஒரு மகன் தோன்றுறார். வியாசருடைய பையன் பேர் என்னது? சுகதேவ கோஸ்வாமி, சுகபிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு? 16 வருஷம் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கார். 16 வருஷம் வெளியே வரவே இல்லை. உள்ளே உட்காந்துருக்காரு. வெளியில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வெளில வரமாட்டேன், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், நான் இங்கே இருந்து என்ன பண்ணுறேன், இப்படியே மோட்சம் போயிடுறேன், எனக்கு இந்த உலகத்தில் வந்தால் மாயை வந்து எனக்கு இந்த உலகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். யாரும் சொல்லி வெளியில் வரல. அதுக்கப்புறம்
கிருஷ்ணரே வந்து சொல்றார், நீ வெளியில வா, அவன் என்ன பண்ணாது, மாயை தொடாது, நீ வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுக்குறாரு, அவர் தைரியம் கொடுக்குறாரு. ஏன்னா கிருஷ்ணரால மட்டும்தான் அது முடியும், வேற யாராலையும் முடியாது. மாயானது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், கவுத்து. பிரம்மாவே என்ன பண்ணிருக்கு, மாயானது கவுத்து. சிவன் என்ன பண்ணிருக்கு, மாயானது கவுத்து. ஆனா என்னைக்குமே விஷ்ணுவை தொட முடியாது. கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதம் தரந்தே. கிருஷ்ணரால மட்டும் என்ன பண்ண முடியும், மாயிலிருந்து ஒருத்தரை விடுவிக்க முடியும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அங்க வாக்குறுதி கொடுக்குறார், வெளில வா, ஒன்றும் ஆகாது சொல்லி சொல்றார். 16 வருஷம் கழிச்சு அந்த பையன் வெளில வரார். வெளில வந்துட்டு சின்ன பையனா வரல, வெளில வரும்போது 16 வயசு இளம் பையனா வரார். வந்தவொடனே என்ன பண்றாரு, அப்பா அம்மா கிட்ட பேசவே கிடையாது, யாருக்கிட்டையும் பேசவே கிடையாது. அவர் பாட்டு போக ஆரம்பிச்சிட்டார், நடந்து போயிட்டே இருக்காரு, எதுவுமே யோசிக்கவே இல்லை. வீட்டுல இருந்தா என்ன ஆயிடும், மாயின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். யார் வீட்டுல, வியாசர் வீட்லயே. வியாசர் வீட்லயே மாயை வரும்னு நினைச்சிட்டார் அவர். வியாசரே மாயின்னு சொல்லிட்டார். என்னதான் வியாசர் இருந்தாலும் அவர் எனக்கு அப்பா அம்மா இல்லையா, அப்பா அம்மான்ற உறவு முறை வந்துச்சுன்னா என்ன ஆயிடும், பாசம் பாசம் வந்துடும், பற்று வந்துடும், அவங்க மேல நம்மளுக்கு பாசம் போயிடும், பகவானை மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரு விட்டு போக ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி உயர்ந்த பக்தர்கள் என்னுடைய முழு கவனம், என்னுடைய முழு பற்றுதல் யாருக்கு தான் இருக்கணும், முழு மனசு கிருஷ்ணருக்காக மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்க மேல என்ன இருக்கக்கூடாது, என்னுடைய கவனமானது கொஞ்சம் கூட செதஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி என்ன பண்றாரு, சுகதேவ் கோஸ்வாமி கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டார். வியாசரால இது பார்க்க முடியல. வியாசர் என்ன பண்றாரு, பின்னாடியே ஓடுறாரு, ஹே புத்ரா ஹே புத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டே போறாரு. சுகதேவ் கோஸ்வாமி கேட்கவே இல்லை, அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. அங்கே சுற்றி இருந்த மரங்கள்லாம் வந்து அவருக்கு பதில் சொல்லுது, என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்கள்லாம் பதில் சொல்லுது. ஸோ அப்படி அவர் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் இளம் பெண்கள்லாம் அங்கே வந்து நதியில் குளிச்சுட்டு இருக்காங்க, ஒரு குளத்தில் குளிச்சுட்டு இருக்காங்க, துணி இல்லாமல் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சுகதேவ் கோஸ்வாமி 16 வயசு பையன், எந்தவித உடல்ல துணியும் இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்கள்லாம் எதிர்த்து சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வியாசர் பின்னாடி வரார். வியாசர் பின்னாடி வரும்போது அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, துணியெல்லாம் எடுத்து மேலே போட்டுக்கிட்டு நமஸ்காரம் பண்றாங்க. கொஞ்சம் தூரம் போன வியாசர் மறுபடியும் திரும்பி வந்து கேட்கிறார், ஏமா என்னுடைய பையன் எப்படிப்பட்டவன், 16 வயசு பையன், துணி இல்லாமல் அவன் போயிட்டு இருக்கான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, துணி இல்லாமல் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போறீங்க. ஆனால் நான் உங்களுடைய தாத்தா வயசோட அதிகம் இல்லையா, வியாசர் அவ்வளோ வயசானவர், நான் வரும்போது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் துணியெல்லாம் கவர் பண்ணிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த கேள்வி நீங்க தான் கேட்குறீங்க, உங்க பையன் கேட்கல, அதான் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னது, ஏன்னா இது ஸ்திரீ இது புருஷன் அப்படின்ற பேதம் யாருக்கு தெரியல, சுகதேவ கோஸ்வாமிக்கு தெரியும். அவர் பார்க்கறதெல்லாம் யார் தான் பார்க்கறாரு, பிரம்ம விஷ்ணு கிருஷ்ணர் தான் பார்க்கறாரு. வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ, எல்லாத்தையும் என்ன தான் பார்க்கறாரு, வாசுதேவனை மட்டும் தான் பார்க்கறாரு, வேற யாரையும் பார்க்கல. ஆனா வியாசருக்கு என்ன தெரியுதா, வித்தியாசம் தெரியுதா, நான் இவர் பெண் அப்படின்ற வித்தியாசம் தெரியறதுனால நீங்க தான் வந்து இந்த கேள்வி கேட்குறீங்க, அவர் இந்த கேள்வி கூட கேட்கல, அதனால என்ன பண்றோம், நாங்க எங்களோட உடலை மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட வியாசதேவர், அப்படிப்பட்ட வியாசதேவருக்கு பிறந்த தோன்றிய மகன் தான் யாரு, சுகதேவ கோஸ்வாமி. எந்த ஒரு விஷயத்திலுமே பற்றற்றவர், ஆத்மராமா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுள்ள எப்படி இருக்கக்கூடியவர், எப்பயும் சந்தோஷம் அடையக்கூடியவர், ஆத்மராமா அப்படின்னு அவர் பேர். அப்படி சுகதேவ கோஸ்வாமி சுத்தின்னு இருக்கார். ஆனா வியாசருக்கு ஒரு ஆசை, என்ன பண்ணும், எப்படியாவது சுகதேவ கோஸ்வாமிக்கு இந்த பாகவதத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி எப்படி இருக்காரு அப்படின்னா வெறும் பிரம்மனை தான் பார்த்துட்டு இருக்காரு தவிர வேணும் பகவானை புரிஞ்சுக்கல. பகவானை உணர்வது 3 நிலையில் இருக்கு. வதந்தி தத் தத்வவிதஸ் தத்துவம் யத் ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்தே. பகவானை 3 நிலையில் நம்ம உணர முடியும். என்ன நிலை, பிரம்மன் பரமாத்மா பகவான் அப்படின்ற 3 நிலையில என்ன பண்ணலாம், நம்ம கடவுளை உணர முடியும். பிரம்மன்றது என்னது, பகவான் எப்படிப்பட்டவர், வெறும் ஜோதிர்மயமானவர், அரூபமாய் இது சொல்றது, அவருக்கு ரூபம் இல்லாம குணம் இல்லாம அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு விதமான ஸ்டேஜ், அது பிரம்மன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2வது நிலை இருக்கக்கூடியது பரமாத்மா. பரமாத்மா அப்படிங்கிறது கொஞ்சம் உயர்ந்த நிலை, பகவான் அப்படிங்கிறது முழுமையான நிலை. எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். பாகவதம் வேற ஒரு உதாரணம் சொல்லுது, நம்ம அந்த உதாரணத்துக்கு போறதை விட நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய ஒரு உதாரணத்தை பார்க்கலாம்.
என்ன ஆகுது, ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க வந்து ட்ரெயினையே பார்த்ததில்லை. ஸோ அவங்க ஊரில் என்ன பண்ணுறாங்க, முதல்ல இந்தியன் ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க, ட்ரெயினை விட்டுருக்காங்க. நைட் அட்வைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு முதல் முறையாக அவங்க ஊருக்கு என்ன வரப்போகுது, ட்ரெயின் வரப்போகுது, எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க, தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, 8 மணிக்கு வர்றதுக்கு 7:30 மணிக்கு வந்து உட்காந்துட்டாங்க, ட்ரெயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ட்ரெயின் விட்டது யாரு, இந்தியன் ரயில்வேஸ் இல்லையா? இந்தியன் ரயில்வேஸ்னா எப்படி தான் வரும், நேரத்தோட வராது. ஸோ 8 மணி ட்ரெயின் அப்படிங்கிறது சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் காசஸ் ரிக்ரெட்டட் அப்படின்ட்டு 2 மணி நேரம் லேட் அப்படின்ட்டு 10 மணிக்கு ட்ரெயின் அப்படின்ட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, 10 மணி ஆகிடுச்சு, இன்னும் வரல. இதோ வந்துட்டு இருக்கு, பக்கத்தில் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கே போர் அடிச்சு போயிடுது, எத்தனை நேரம் சொல்கிறது லேட்டு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அவங்களும் நிறுத்திடுவாங்க. ஸோ கன்ஃபியூஷன்ஸ் யாருக்கு இருக்குது, இப்போ பேசஞ்சருக்கு கன்ஃபியூஷன் வருமா வராதா, எப்போ வரும், அந்த குழப்பத்திலேயே என்ன ஆயிடும், 1 மணி நேரம் போயிடும். 11 மணி ஆயிடுச்சு. இப்போ 11 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க, சிக்னல்லாம் போட்டாங்க, எங்கள் கோச்சில் என்ன போகி எந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லி சிக்னல்லாம் போட்டாங்க. நான் ரெடியாக நின்றுருக்காங்க வரப்போகுது அப்படின்னு. 12 மணி போயிடுச்சு. 12 மணிக்கு என்ன ஆகுது, ட்ரெயின் வருது, தூரமாக இருந்து வருது. ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன தெரியும் உங்களுக்கு, லைட் இல்லையா, லைட் தெரியும், தூரமாக வந்து பெரிய லைட் தெரியுது அப்படின்னு சவுண்ட். ரெண்டு கேட்ட உடனே பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெயின் வந்துருச்சுப்பா, ட்ரெயின் பார்த்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒருவ தாங்க முடியாது என்ன பண்ணிட்டாங்க, வெயிட் பண்ணி ட்ரெயின்ல எப்படி இருக்கும், லைட் இருக்கும், சவுண்ட் இருக்கும், அவ்வளோதான், கேட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் சரி பார்க்கலாமா, என்னதான் இருக்கு பார்க்கலாம், ஃபுல்லாக இருக்கு பார்த்துட்டு போயிடலாம், வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ட்ரெயின் வந்தால் உடனே வராது, என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கேட்டுக்கு வெளில அங்கேயே போட்டுருவோம், சிக்னல் கிடைக்காம. ஸ்டேஷன் வந்துடுவோம், ஸ்டேஷனுக்கும் வராமல் ஊர் தாண்டி இல்லாமல் என்ன பண்ணுறோம், நடுவில் போட்டுருவோம், ஒரு அரை மணி நேரம் அங்கேயே போட்டுருவோம். நம்மளுக்கு எப்படா போவோம், இல்லை இங்கேயே இறங்கி எங்கேயா வெளில போயிடலாமான்னு இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுறான், கொஞ்சம் தூரம் அப்படியே வந்து அங்கே எழுதிட்டான். இங்கேருந்து பார்க்குறாங்க, ட்ரெயின் எப்படி தெரியுது, பாம்பு மாதிரி தெரியுது. இவனா யோசிச்சுட்டான், அடுத்தது இருக்கவன் ட்ரெயின் எப்படி இருக்கும், பாம்பு போல இருக்கும், லைட் எரியும், சவுண்ட் வரும், பாம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு பாதி பேர் என்ன போயிட்டான், கிளம்பி போயிட்டாங்க. 1 மணி போயிடுச்சு. இன்னும் பாதி பேர் டிட்டர்மினேஷனோட சரி இருந்து பார்த்துட்டே போயிடலாம், என்னதான் இருக்குன்னு முழுமையாக அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ட்ரெயின் வெள்ளமாக வருது, ஸ்டேஷன் வந்து நிற்குது. என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ட்ரெயின்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் என்ன இருக்குது, ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, சேர்ஸ் இருக்குது, வாஷிங் பேஷன் இருக்குது, இல்லை டாய்லெட் இருக்குது, கண்டிப்பாக க்ளீனாக இருக்குது, புது ட்ரெயின் இல்லையா. கீழே பிளாட்ஃபார்ம் இருக்குது, டிரைவர் இருக்காங்க, நிறைய போகிஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, பெட் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரெயினை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. 3 ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க பிரம்மன்னா என்னது, கடவுள்லாம் எப்படிப்பட்டவர், கடவுள்னா ஜோதி ரூபம். கடவுள் எப்படி இருப்பாரு, ஜோதி ரூபமா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உண்மைதான், கடவுள் எப்படி இருப்பாரு, ஜோதி ரூபத்தில் இருப்பார். ஆனால் அதுவே என்ன கிடையாது, கம்ப்ளீட் நாலேஜ் கிடையாது. அதோட கொஞ்சம் உயர்ந்த நாலேஜ் என்னது, ட்ரெயின் எப்படி இருக்கும், பாம்பமா இருக்கும். ஸோ கடவுள் எப்படி இருப்பாரு, எல்லாரோட இதயத்துக்கு இருப்பாரு. நிறைய பேர் சொல்றது உண்டு இல்லையா, ஏங்க சாமி கும்பிட கோயிலுக்கு போகணும், எல்லாரோட இதயத்தில் இருக்காருல்ல கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால பார்க்க முடியுமா, முடியாது. தண்ணி குடிக்கிறோம், தண்ணி கேட்குறோம், தண்ணி குடுறா அப்படின்னு கேட்டால் நீ நின்றுருக்க ஞாபகத்து கையாக இருக்கு, தோண்டி குடிச்சு கொள்ளனா முடியுமா? நீ எங்கேயே உட்காந்துருக்கியோ கீழே தான் என்ன இருக்கு, தண்ணி இருக்கு, தோண்டி குடிச்சு கொள்ள குடிக்க முடியுமா, குடிக்க முடியாது. ஸோ அதே போல் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு எங்கே பார்க்க முடியும், ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்ம இதயத்திலே கடவுள் இருக்கு சார், நம்ம இதயத்துக்குள்ள தான் கடவுள் இருக்கு. பார்க்க முடியுமா உன்னால, பார்க்க முடியல. இல்லை இதயத்தை பார்க்கணும், என்ன பண்ணணும், நீ உள்ளார தோண்டும் இல்லையா, உள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் தோண்டி உள்ள இருக்கக்கூடிய பகவானை பார்க்கணும். நம்மளால பார்க்க முடியாது. ஸோ பகவான் அவர் எப்படி இருக்கார், பாம்பு மாதிரி இருக்கார். பாம்பு மாதிரின்னா லோக்கலைஸ், இந்த கட்டவரல் சைஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருடைய கட்டவரல் சைஸில் பரமாத்மா ஒரு இதயத்தில் இருக்கான்னு சொல்லி சொல்கிறது. அதுதான் உபனிஷத் சொல்லுது. ஸோ பகவான் என்ன பண்ணுறாரு, பரமாத்மாவா எல்லாருடைய இதயத்தில் இருக்கார். இருந்து என்ன பண்ணுறாரு, 2 விஷயம் பண்ணுறாரு. உபதிருஷ்டா அனுமந்தாச்சர். பகவான் செய்யக்கூடிய காரியம், பரமாத்மா செய்யக்கூடிய காரியம் 2 தான். உபதிருஷ்டா உட்காந்து பார்த்துட்டே இருப்பார், நீ என்னெல்லாம் பண்ணுறியோ உட்காந்து பார்த்துட்டே இருப்பார், சாட்சியாக பார்த்துட்டு. அனுமந்தா அப்படின்னா அனுமதி கொடுக்குறாரு. சரி அப்படி ஆகட்டும், சாங்ஷன் பண்ணுறது.
2 விஷயம் தான் பண்றாரு அவர். உன்னுடைய கர்மாவில் எல்லாத்தையும் உள்ள ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கார். எதெல்லாம் முன்னாடி வருதோ சாங்ஷன் பண்ணிட்டு இருக்கார். நம்மளுடைய கர்மா பிரகாரம் சாங்ஷன் பண்ணிட்டு இருக்கார். இது பரமாத்மா பண்ணக்கூடிய காரியம். 3வது நிலை என்னது? பகவான். பகவான் அப்படின்னு நிலை என்னது? கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் அப்படின்ற பகவானை பற்றிய முழு விளக்கத்தை தெரியுது. நான் என்ன சொல்றோம்? கடவுளை பற்றிய முழு விளக்கத்தை தெரியுது தான் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படி பகவான் என்ன பண்றோம்? 3 நிலையில தெரிஞ்சுக்கிறோம். இதுல சுகதேவ கோசாமி அப்ப எப்படி இருந்தார் அப்படின்னா பிரம்ம நிலையில தான் இருந்தார். சுக பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் அதுக்கு மேல போகல. ஸோ வியாசர் என்ன நினைக்கிறார், இவர் என்ன பண்ணும், கொஞ்சம் மேல உயர்த்தணும். இவர் வந்து பிரம்ம நிலையில இருந்து என்ன பண்ணும், பகவான நிலைக்கு உயர்த்தணும், பகவானை புரிஞ்சிக்க வைக்கணும் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பாகவதம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறார். நம்ம என்ன பண்றார், தன்னுடைய சிஷ்யர்களை கூப்பிடுறார். கூப்பிட்டு ஒவ்வொரு சிஷ்யர்களுக்கும் ஒரு சில ஸ்லோகங்களை சொல்லி கொடுக்குறாரு. பாகவத்திலிருந்து ஒரு சில ஸ்லோகங்களை சொல்லி, நீ இப்போ என்ன பண்ணு, சுகதேவ கோசாமி எங்கெல்லாம் வராரோ அங்கே போய் என்ன பண்ணி இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். நிறைய பேருக்கு ஸ்லோகம்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ ஒரு சிஷ்யர் பக்கத்தில் சுகதேவ கோசாமி இருக்கார். அங்கே போய் அந்த சிஷ்யர் என்ன பண்ணுறார், அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். சொன்ன உடனே அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே சுகதேவ கோசாமி நின்றுட்டார். எங்கேயும் நிற்க மாட்டார். ஒருத்தர் வீட்டுக்கு போனார் அப்படின்னா அவங்க வீட்டில் பால் கறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் மட்டும் அவங்க வீட்டில் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 5 நிமிஷம் ஒரு வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிற்க மாட்டார், போயிட்டே இருப்பார். பரிபிராஜக ஆச்சாரியர் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்பயும் சுற்றிக்கிட்டே இருப்பார், எங்கேயுமே நிற்க மாட்டார். ஒரு மரத்துக்கு என்ன பண்ண மாட்டார், ஒரு நாள் தங்கிட மாட்டார். ஏன்னா ஒரு மரத்துக்கு தங்கிட்டோம் அப்படின்னா இது ஏன் மரம் அப்படின்னு என்ன வந்துடும், பற்று வந்துடும். நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, பிச்சைக்காரங்களுக்குள்ளார சண்டை வரது பார்த்துட்டு இது ஏன் மரம், எனக்கு என்னோட இடம் உன்னோட இடம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் எல்லாரும் போட்டி போட்டுரும், இது ஏன் இடம் உன் இடம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல தங்கி தங்கி என்ன ஆயிடுது, பற்று வந்துடுது. ஏன் இடம், உண்மையில இது யாரோட இடம் தான், கிருஷ்ணோட இடம் தான். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இந்த வீடு இப்போ என்னோட பேர்ல இருக்கு, இதுக்கு முன்னாடி எத்தனை பேரோட பேர்ல இருக்கு இல்லையா, கோடிக்கணக்கான வருஷம் எத்தனை பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இது ஏன் இடம், இது ஏன் இடம், ஏன் இடம், எத்தனை பேர் உட்காந்துருந்துருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் எங்க இருக்காங்க தெரியல. பட் எல்லாத்துக்கும் சாஸ்வதமான உரிமையாளர் யார் தான், கிருஷ்ணன். ஸோ அப்படி சுகதேவ கோசாமி என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாறி மாறி போயிட்டே இருக்கார். இந்த ஸ்லோகத்தை கேட்குறார். கேட்டோன்னு நின்றுட்டார். யாருக்கிட்டையும் பேசாதவர் அப்போ வந்து முதல் முறையாக கேட்குறார், இந்த ஸ்லோகம் எங்கேருந்து கற்றுக்கிட்ட, இந்த ஸ்லோகத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஸ்லோகம் அது, ஸ்ரீமத் பாகவத்தில் 3வது காண்டத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம், கிருஷ்ணரை பற்றி வருகக்கூடிய ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர் அப்படின்ற ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர், கிருஷ்ணரை கொல்றதுக்காக பூத்தனை அப்படின்ற ஒரு அரக்கி வராங்க. வந்து என்ன பண்றாங்க, பாலை கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, விருப்பமே இல்லாம அந்த பாலை உறிஞ்சிட்டாரு. பாலை உறிஞ்சோட சேர்த்து என்ன பண்றாரு, உயிரையும் சேர்த்து உரிய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கிருஷ்ணர் வந்து கொல்ல வராங்க இல்லையா. ஸோ கிருஷ்ணரை கொல்ல வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன கண்டிப்பா கஷ்டப்படுது இல்லையா, நரகம் தான் போவாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த பூத்தனை கிட்ட இருந்து பாலை குடிச்சதுனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த பூத்தனைக்கு நல்ல மோட்சம் கொடுக்குறாரு. சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தி ந பிரியஹ ஏ பஜந்தி து மாம் பக்தியா அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றார், அப்படிப்பட்ட பூத்தனைக்கு என்ன பண்றாரு, மோட்சம் கொடுக்குறாரு. ஸோ விஷம் கொடுத்து கொல்ல வந்த பூத்தனைக்கே மோட்சம் கொடுக்கக்கூடிய கிருஷ்ணர் நல்லதான் நம்ம பக்தி பண்ணணும், நம்மளுக்கு என்ன கொடுக்க மாட்டார். ஸோ அவ்வளவு ஒரு கருணை வாய்ந்த கிருஷ்ணர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஸ்லோகம் அது. இந்த ஸ்லோகத்தை கேட்குறார். கேட்டோன்னா சுகதேவ கோசாமிக்கு என்ன வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு. இதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. அவன் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டார், வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். இதுக்கு முன்னாடி கூப்பிட்டா என்ன பண்ணல, வரவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாரு, இது உட்காந்துட்டார். எதை பற்றி கேட்கறதுக்கு, பாகவதம் கேட்குறது. ஸோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும், பாகவதமானது இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமிக்கு இந்த உலகத்தை சேர்ந்த எந்த ஒரு விஷயத்துல என்ன கிடையாது, பற்று கிடையாது. இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல அவருக்கு என்ன இருக்கு, பற்று வந்துருக்கு. மிக மிக உன்னதமான விஷயத்துல பற்று வந்துச்சு. வந்து உட்காந்து கேட்கிறார் வியாசர் கிட்ட, பாகவதம் முழுக்க கற்றுக்கிட்டார். பாகவதம் முழுக்க கற்றுக்கிட்டு பாகவதம் சொல்றதுக்காக கிளம்பிட்டார். ஸோ ஸ்டேஜ் ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா. இப்போ சுகதேவ கோசாமிக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். அப்படிப்பட்ட சுகதேவ கோசாமி கிட்ட இருந்து கேட்கறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் வேணும் இல்லையா. அவ்வளோ பெரிய ஆள் சொல்ல தயாரா இருக்கார். இப்போ அவர் சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா.
உலகத்திலே ஒரு பெரிய ஆள் கேட்டால் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. சும்மா ஆர்டினரி பர்சன் கிட்ட சொன்னால் யாருக்கு தெரியாது. கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்லணும் அப்படின்னு யார்கிட்ட தான் கொண்டு போனாரு? அர்ஜுனன். நேரம் அர்ஜுனன் கிட்ட தான் வச்சார். அந்த பீக் டைம்ல வச்சார் இல்லையா? எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, சண்டை எப்படா ஆரம்பிக்கும் பொழுது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய டைம்ல கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் எங்க வைக்கிறாரு? பகவத்கீதை வைக்கிறாரு. அங்கங்க சொன்னா இங்கங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, நிறைய அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? படிக்க மாட்டாங்க. அந்த பீக் ஹவர்ல இருக்கிறதுல பெரிய மனுஷனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவன் மூலியமா என்ன பண்றாரு? பகவத்கீதைய வெளில கொண்டு வந்தார். அங்க என்ன பண்றாரு? சத்திரியனான அர்ஜுனன் எடுத்துக்கிட்டார் இல்லையா? இங்க என்ன பண்றாரு? சத்திரியனான பரீட்சித் மகாராஜா எடுத்துக்கிட்டார். பரீட்சித் மகாராஜா தான் பாகவதா பேச ஆரம்பிக்கிறார். பரீட்சித் மகாராஜா யாரு? யாருடைய பேரு? அர்ஜுனனுடைய பேர். யாருடைய பையன்? அபிமன்யு. உத்தரைக்கு பிறந்த பையன் தான் யாரு? பரீட்சித். ஸோ பாகவதமானது முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கும். பரீட்சித் மகாராஜாவுடைய கதையில இருந்து ஆரம்பிக்கும். பரீட்சித் மகாராஜா எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுன் என்ன பண்றாரு? சண்டெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அபிமன்யுவை கொண்டு முடிச்சிட்டார். அபிமன்யு கொண்டு முடிச்ச பின்னாடி அர்ஜுனனுடைய பாண்டவர்களுடைய 5 குழந்தைகளை என்ன பண்ணிட்டாரு? கொண்டுட்டார். யார் கொண்டது? அஸ்வத்தாமன் என்ன பண்ணிட்டார்? பாண்டவர்களுடைய 5 குழந்தையும் கொண்டு முடிச்சிட்டார். இப்ப வாரிசே கிடையாது. இருக்கக்கூடிய வாரிசு ஒண்ணுதான். யார் அது? பரீட்சித் மகாராஜா மட்டும் தான் உத்தரனுடைய வயிற்றுல இருக்கார். அந்த உத்தரனுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய பரீட்சத்தையும் கொண்டது என்ன பண்றான்? அபிமன்யு பிரம்மாஸ்திரத்தை ஏவிட்டார். அஸ்வத்தாம பிரம்மாஸ்திரத்தை ஏவிட்டார். ஸோ அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த பரீட்சத்தை கொல்றதுக்கு பிரம்மாஸ்திரம் வருது. அந்த பின்னாடி உத்தரன் என்ன பண்றாங்க? வந்து கிருஷ்ணர் கிட்ட நமஸ்காரம் பண்றாங்க, அங்க சரணாகதி பண்றாங்க. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அங்க காப்பாத்துறாரு. அந்த பரீட்சித் மகாராஜா காப்பாத்துறாரு. பரீட்சித் மகாராஜா வெளில வந்துட்டார். பரீட்சித் மகாராஜா என்ன பண்றாரு? இந்த உலகத்தையே நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அவருடைய கட்டம், அவருடைய காலம் என்ன பண்றது? ஒரு முறை என்ன பண்றாரு? வெளியில வேட்டையாடுறதுக்காக போறாரு. போகும்போது என்ன ஆகுறாரு? வேட்டையாடிட்டு போனவர் ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்துக்குள்ள போறாரு. அந்த ரிஷி பேர் தெரியுமா? இருக்காது பேர் ரிஷி ஸ்ருங்கி அப்படின்றது அந்த பையன் பேர், அந்த ரிஷியோடைய பையன் பேர். அந்த ரிஷி என்ன பண்றாரு? உட்காந்து தியானத்துல இருக்காரு. ஸோ என்ன பண்றாரு? பரீட்சித் மகாராஜா போனவர் அங்க போய் பாக்குறாரு. ரிஷி என்ன பண்ணவே இல்லை, அவருக்கு வரவேற்பு கொடுக்கவே இல்லை. ஏன் வரவேற்பு கொடுக்கல? ஏன்னா அவர் எதில் இருந்தாரு? தியானத்துல இருந்தார். முழுக்க கிருஷ்ணருடைய தியானத்துல இருந்தார். ஸோ கிருஷ்ணருடைய தியானத்தில் இருக்கும்போது யாரையும் வரவேற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அவரால் முடியாது. தியானத்தில் இருக்கார். பரீட்சித் மகாராஜுக்கு கோவம் வந்துருச்சு. நான் வந்திருக்கேன், ராஜா வந்திருக்கேன், ராஜா வரும்போது என்ன பண்ண நீங்க வரவேற்பு அவன் சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஸோ கோவப்பட என்ன பண்றாரு? கீழே கிடந்த ஒரு பாம்பை எடுத்து, இறந்து போன பாம்பை எடுத்து என்ன பண்றாரு? கழுத்துல மாலையா போட்டு, இது ஒரு அவமானமா என்ன பண்ணிட்டாரு? மாலையா போட்டு போயிட்டார். போன பின்னாடி அவர் யோசிச்சு பார்க்குறாரு, நான் என்ன பண்ணிட்டேன்? இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இதை நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நான் செஞ்சது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா கலிபுருஷன் இப்படி தான் வேலை செய்வார். கலிபுருஷன் என்ன பண்ணுறார்? முதல்ல பிராமணர்களை வந்து முதல்ல பிடிக்க வந்தார். முதல்ல பிராமணர்களை வீழ்ச்சியடை செஞ்சார். அதுக்கப்புறம் க்ஷத்திரியர்களை வீழ்ச்சியடை செஞ்சார். ஸோ இப்படி என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாரு? வீழ்ச்சியடை செஞ்சுட்டு வந்தார். ஸோ அதில் வந்து அந்த ரிஷியனுடைய பையன் விளாண்டுட்டு இருந்தான், வெளியில் விளாண்டுட்டு இருக்கா. வந்து பார்க்குறான், ஆசிரமத்துக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா அப்பாவை பார்க்குறான். அப்பாவுடைய கழுத்தில் என்ன இருக்குது? பாம்பு. இறந்து போன பாம்பு மாலை இருக்கு. அந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு யார் இது பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பசங்களுக்கு சின்ன வயசுல என்ன இருக்கும்? அவ்வளோ தேஜஸ் இருக்கும், அவ்வளோ ஞானம் இருக்கும், அவ்வளோ புரிஞ்சு போச்சு. பரீட்சித் தான் இதை பண்ணா அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டான்? ஷாம விட்டான். இந்த வேலை யார் பண்ணாங்களோ அவங்க 7 நாள்ல இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம விட்டான். ஷாம விட்ட பின்னாடி அவங்க அப்பா எந்திரிக்கிறார். எந்திரிச்சோன்னே என்ன ஆச்சுன்னு கேட்குறார். இந்த மாதிரி நடந்ததான் சொல்கிறார். அவங்க அப்பா அவர் திட்டுறார், ஏன் இப்படி பண்ண? ஏன்னா பிராமணனுக்கே உண்டான ஒரு முக்கியமான குணம் என்னது? ஒரு பொறுமை, சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை இழந்துட்டே நீ இல்லையா? கிருஷ்ணர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் பகவத்கீதையில, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ணஸ்வதபதாக ஆகமாபாயினோ நித்யஸ்தாம் திதிக்ஷஸ்வ பாரத. பொறுத்துக்கோ. உலகம் எப்படிதான் இருக்கும்? கண்டிப்பா ரெண்டுமே இருக்கும். இன்ப துன்பம் இருக்கும், வெற்றி தோல்வி இருக்கும், மான அவமானங்கள் இருக்கும். என்ன பண்ணீங்க? பொறுத்து. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் சொல்லி கொடுக்குறாரு. திதிக்ஷஸ்வ, கொஞ்சம் பொறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
பொறுமை நீ இழந்துட்டியப்பா, மாலையை போட்டு போயிட்டார், என்ன போச்சு இப்ப, என்ன போச்சு இப்ப, என்ன கஷ்டம், என்ன நஷ்டம் போச்சு. ஆனா நீ என்ன பண்ணிட்ட, இப்ப பெரிய விஷயம் பண்ணிட்ட. இந்த உலகத்தையே கலிபுருஷனை உள்ள விடாம காப்பாத்திட்டு இருந்தார் பரீட்சித் மகாராஜ். அவருக்கே நீ சாபம் கொடுத்துட்ட. இனிமேல் இந்த உலகத்தை யார் பார்த்துக்க போறாங்க, உன்னுடைய இந்த மூடத்தனத்தினால என்ன ஆயிடுச்சு, கலிபுருஷன் உள்ள வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்றாரு. அந்த ஷமிக ரிஷி வந்து அவர் சொல்றார். சொன்ன உடனே இந்த விஷயமானது பரீட்சித் மகாராஜுக்கு தெரிய வருது. பரீட்சித் மகாராஜா உடனே என்ன பண்ணல, எல்லா ரிஷிகளையும் கூப்பிட்டு பரிகாரம் தேடுங்க அப்படின்னு சொல்ல, இல்ல அந்த பையனை பிடிச்சிட்டு வாங்க, அந்த பையனை பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு நல்ல செமத்தையா அடி கொடுத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல அமைச்சரை என்ன பண்ணு, ஒரு தேரை கட்டு, 7 நாள் என்ன பண்ணிடலாம், ஊர்லாம் சுத்தி பார்த்துட்டு எதெல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போய் சேரலாம் அப்படின்னு நினைக்கல. என்ன பண்றாரு, பாகவதம் எப்படி சொல்லுது அப்படின்னா, நம்ம காலையில மலம் போன பின்னாடி அதை திரும்பி பார்க்கறது கிடையாது இல்லையா. என்னுடைய மலத்தை விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வரவான், திரும்பி பார்த்துட்டு ஐயோ என்னுடைய மலம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. என்ன பண்றோம், போன பின்னாடி திரும்பி கூட பார்க்காம சீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம் இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்றாரு, தன்னுடைய அரசாங்கத்தை, தன்னுடைய சொந்த பந்தங்களை, தன்னுடைய எல்லாத்தையும் என்ன பண்றாரு, திரும்பி கூட பார்க்காம அப்படியே வந்துட்டாரு. வந்து யமுனை தீரத்தில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ரிஷிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்காரு இல்லையா. இப்போ நம்ம பாகவதம் சொன்னோம் அப்படின்னா 20 பேர் வருவாங்க. இது ரஜினிகாந்த் வந்து பாகவதம் சொல்ல வந்தார் அப்படின்னு என்ன ஆகும், ரஜினிகாந்த் வந்து பாகவதம் கேட்க வந்தார் அப்படின்னா கூட்டம், இந்த ஸ்டேடியம், இந்த வீட்டு பார்த்தா ஸ்டேடியமே பார்த்தாரு, அவ்வளோ பேரா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர், டார்கெட் என்ன பண்ணுறாரு, பெருசாக வைக்கிறார். பெரிய ஆளு கஷ்டத்தை கொடுத்து அவனை வந்து உட்கார வைக்கிறார். அவன் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் உட்காருவாங்க. என்ன பண்றாரு, பெரிய ஆள், இந்த உலகத்துல பெரிய ஆள் பிடிக்கிற யாரு, பரீட்சித் மகாராஜா கூட்டத்தை உட்கார வச்சுட்டாரு. இப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்கார், ஆனா அவங்களுக்கு பெரிய ஆளுங்கெல்லாம் புரியறது கிடையாது. என்ன பண்றாரு, பரீட்சித் மகாராஜா உட்காந்து கேள்வி கேட்கிறார். அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் வந்து நிறைய சொல்றாங்க, பரீட்சித் நீ இதை பண்ணணும், மதம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கு என்ன வேணும், வரம் கொடுங்க, வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா அவ்வளவு பெரிய பக்தர் அவர், அவ்வளவு பெரிய ராஜா அவர், ராஜ ரிஷி. பரீட்சித் மகாராஜா வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. அவர் கேட்கக்கூடிய விஷயம், இறக்கும் தருவாயில இருக்கக்கூடிய மனிதன் யாரை பற்றி நினைக்கணும், யாரை பற்றி பாடணும், யாரை புகழணும், இதை மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, உட்காந்துட்டாரு. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு, அங்கே சுகதேவ கோஸ்வாமி கூட நுழையிறாரு. சுகதேவ கோஸ்வாமி கூட நுழைஞ்ச பின்னாடி அங்கே தான் அங்கே என்ன இருக்குது, பாகவதம் ஆரம்பிக்கப்படுறது. ஸோ நம்மளுடைய பாகவதம் எப்படி வரும் அப்படின்னா, வியாசர் எழுதின பாகவதமானது எப்படி வரும் அப்படின்னா, இந்த பாகவதம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சௌனகாதி ரிஷிகள் என்ன பண்றாங்க, பிரம்மா கிட்ட போறாங்க. பிரம்மா கிட்ட போய் நாங்க வந்து இந்த உலக நன்மைக்காக யஜ்யம் பண்ணணும், இந்த உலக நன்மைக்காக என்ன பண்றோம், நாங்க பெரிய யஜ்யம் பண்ணலான்னு இருக்கோம், ஒரு நல்ல இடத்த சொல்லுங்க, எந்த இடத்துல யஜ்யம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ பிரம்மா என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஒரு சக்கரத்தை கொண்டு வந்து வைக்கிறார். உட்கார சொல்றாரு, இல்லை ஏற சொல்றாரு. எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க. இந்த சக்கரம் போய் எங்க நிக்குதோ அங்க நீங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஏறி உட்காந்துட்டாங்க. சக்கரமானது என்ன ஆகுது, வந்து நைமிஷாரண்யம் அப்படின்ற இடத்துல வந்து இறங்குது. நைமிஷாரண்யம் அப்படின்னா அச்சாணி, அச்சாணி இருக்கு இல்லையா, சக்கரத்துக்கு அச்சாணி சுற்று இல்லையா, அந்த இடத்துல நைமிஷாரண்யம். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுது, அந்த சக்கரம் வந்து இறங்கிடுச்சு. அந்த ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்க, இறங்கி யஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலக நன்மைக்காக யாகங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 10,000 வருஷம் யாகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. யாகம் செஞ்சு யாகம் செஞ்சு யாகம் செஞ்சு யாகம் செஞ்சு என்னதான் வந்துச்சு, அவங்கெல்லாம் கருப்பாச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா யாகமானது இந்த கலியுகத்துக்கானது கிடையாது. யாகமானது கிருத்தயுகமான திரேதாயுகத்தில் சேர்ந்தது, துவாபர யுகத்தும் கிடையாது, திரேதாயுகத்தை சேர்ந்தது. கிருத்தய தியாயத்தை விஷ்ணு திரேதாயாம் யஜதோ மகை துவாபரே பரிச்சரியாயாம் கலோதனார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ திரேதாயுகமான அந்த 2வது யுகத்தில் என்ன பண்ண முடியும், யஜ்யம் செயல்பாடு, கலியுகத்தில் செயல்படாது. ஆனால் என்ன பண்ணுறா, உட்காந்து சுவாஹா 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 நிஜம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள வீட்டில் அப்பப்போ வைப்போம் இல்லையா, சுதர்சன ஹோமம், கணபதி ஹோமம். ஐயர் கேட்பாரு, பட்ஜெட் என்னது, 5,000 ரூபாயில் பண்ணலாமா, கொஞ்சம் அது 10,000 ரூபாயில் பண்ணிடலாம், 40,000 ரூபாயில் பண்ணிக்கலாம், அப்படிலாம் பட்ஜெட்லாம் செய்ய முடியாது. யஜ்யம் அப்படின்னா அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் நம்ம என்ன சொன்னோம், எதிர்வேதத்துக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. எஜுர்வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா யஜ்யம் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. ப்ரொசீஜர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த
யஜ்யம் குண்டை செய்யறோம் இல்லையா, அந்த குண்டை செய்யறது ஆரம்பிக்கும். யஜ்ய குண்டை செய்யறதுக்கு நீங்க இந்த குளத்துக்கு போங்க, அந்த குளம் எப்படிப்பட்ட குளமா இருக்கணும், அந்த குளத்துல இருந்து மண்ணை தூக்கிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி குளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு குளம் இருக்கா, குளம் எல்லாம் பிளாட் ஆயிடுச்சு இல்லையா, வைகை நதியில தண்ணி கிடையாது. அந்த மாதிரி குளத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு குதிரையை கண்டுபிடிக்கணும். குதிரை எப்படிப்பட்ட குதிரையா இருக்கணும், வால் இப்படி இருக்கணும், உடம்பு இப்படி இருக்கணும், அதோடைய கலர் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி குதிரை நம்ம என்ன பண்றது, நம்ம செஞ்சுதான் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி குதிரையை காணும் இப்பெல்லாம். அப்படி ஒரு குதிரை வேணும். அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட குயவன் வேணும் இல்லையா. நீ குயவர்கள் நம்ம பார்க்க முடியுதா, ஏன்னா எங்க இருக்கான்னு. அந்த குயவன் எப்படிப்பட்டவராக இருக்கணும், அவன் இந்த மாதிரி குணங்களை கொண்டவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம இன்னைக்கெல்லாம் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட குயவன் அப்படிப்பட்ட குளத்துல போய் அப்படிப்பட்ட களிமண்ணை கொண்டு வந்து அப்படிப்பட்ட யாக குண்டத்தை செஞ்சு அதுக்கு மேலே எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸ்பூன் எப்படி இருக்கணும், அந்த ஸ்பூன் எந்த கட்டையிலேருந்து செஞ்சுருக்கணும், அந்த கட்டை எந்த மரத்துலேருந்து வந்திருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஆகுதி கொடுக்கக்கூடிய நெய் எப்படி இருக்கணும், அந்த நெய் எந்த பசு கிட்டேருந்து வந்திருக்கணும், அந்த பசு எப்படிப்பட்ட பசுவாக இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய பிராமணர்கள் எப்படி இருக்கணும், அவங்க உட்காரக்கூடிய மேட் எப்படி இருக்கணும், இதுலேருந்து என்ன இருக்குது எல்லாம் ப்ரொசீஜர்ஸ். ரீசெண்டாக 1940களில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, கேரளாவில் ஒரு யஜ்யம் பண்ணுறாரு, சோம யஜ்யம் அப்படின்னு நினைக்கிறேன். சோம யஜ்யம் அப்படின்னு ஒரு யஜ்யம் பண்ணுறாரு. அதாவது சந்திரனை குறித்து ஒரு யஜ்யம் பண்ணுறாரு, சொர்க்கலோகம் போய் சேருது. அந்த யஜ்யமானது பண்ணுறதுக்கு சவுத் இந்தியாவில் தான் பண்ணுறாரு, கேரளாவில் தான் பண்ணுறாரு. ஸோ நிறைய பிராமணர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வந்து சேர்றாங்க. வந்து சேர்ற உடனே அங்கே ஹெட் ப்ரீஸ்ட் சொல்லிட்டாரு, எனக்கு யஜ்யம் பண்ணுறதுக்கு கருப்பு புலி இருக்கு இல்லையா, கரு சிறுத்தைன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த சிறுத்தையினுடைய தோல் தான் வேணும், அதில் உட்காந்து தான் பண்ணு சொல்லிட்டாரு. இங்கே போகிறது போகிறார், மறுபடியும் ஹிமாலய மலைக்கு போய் அங்கே சிறுத்தை அடித்து அந்த தோலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உட்காந்துட்டாரு, பார்க்குறாரு, அந்த கிழிஞ்சு இருக்கு, இது செல்லாது, தோல் கிழிஞ்சது என்ன ஆகாது, செல்லாது. மறுபடியும் புது சிறுத்தை கிட்ட இருந்து தோல் கிளியாமல் வேணும்னு சொல்லிட்டார். எக்கி நின்று போச்சு. மறுபடியும் போய் கொண்டு வரது அதுக்கு ஒரு வருஷம் ஆகிப்போயிடுச்சு. எதுக்கு, உட்காடுற ஒரு மேட்டை தேடுறதுக்கு, ஒரு புலியினுடைய தோலை தேடுறதுக்கு. இன்னைக்கு புலி தோலை பிடிச்சிருந்தா என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போய் ஜெயிலில் போட்டு இல்லையா. அன்னைக்கு யாகம் பண்ணும்போது மந்திரங்கள்லாம் என்ன பண்ணாங்க, நெருப்பு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு பண்ணக்கூடிய யஜ்யமான்றது வெறும் பேரளவான யஜ்யம் தான். மன திருப்திக்காக வீட்டில் பகம் வந்துச்சா, பகம் வந்துச்சு, அவ்வளோதான். அதுக்காக யஜ்யம் பண்ணுறமே தவிர யஜ்யத்தினால என்ன கிடையாது, இன்னைக்கு இந்த கலியுகத்தில் பிரயோஜனம் கிடையாது. ஒரே ஒரு யஜ்யம் தான் என்ன பண்ண முடியும், நாம சங்கீதம் அப்படின்ற யஜ்யம் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரிஷிகள்லாம் யஜ்யம் பண்ணுறாங்க. யஜ்யம் செஞ்சு என்ன ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் கருத்து போயிடுச்சு, அவங்களும் குழம்பு போயிட்டாங்க. நம்ம செய்யறது சரியா தப்பா, இது யாகம் பண்ணிட்டே இருக்கும், இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, தூரமாக ஒரு ஆளை பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நபர் என்ன பண்ணுறாரு, அமைதியாக உட்காந்துருக்கார், கையில் ஜப மாலை வச்சுட்டு இருக்கார், ஜபம் பண்ணிட்டு இருக்கார், ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கார். அவர் சூத்த வம்சத்தை சேர்ந்தவர். சூத்த வம்சம் அப்படிங்கிறது பிராமண வம்சத்தை சேர்ந்தவங்க கிடையாது, கொஞ்சம் கீழ்த்தரமான வம்சத்தை சேர்ந்தவர். இந்த ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த 10,000 ரிஷிகளும் எல்லாரும் அங்கே வராங்க. வந்து இவரை பார்க்குறாங்க. பார்த்த பின்னாடி இவர் முகத்தில் கூடிய தேஜஸும் அவருக்கு கூடிய அந்த அமைதியும் என்ன பண்ணுறாங்க, அவங்க உணர முடியுது. எல்லாரும் அவர் நமஸ்காரம் பண்ணுறாங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. பூரிணி பூரி கர்மாணி ஸ்ரோத்தவ்யானி விபாகசா சாதோ அத்தியத்திர சாரம் சமுத்திரிச்ச மனிஷயா அப்படின்னு சொல்லுங்க. பூரிணி சொல்லுங்க, எனக்கு நிறைய கர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். இதை செய், அதை செய், இதை செய், அதை செய்யு சொல்லிட்டு இருக்கு. நம்மள என்ன பண்ணுறோம், எதை செஞ்சு பார்க்குறோம், ஒன்றும் வேலைக்கு ஆகல. வேதங்கள்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னா நம்ம பாத்ரூம்லேருந்து வெளியே வர முடியாது. நீங்கள் வேதத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பண்ண முடியாது, பாத்ரூம்லேருந்து வெளில வர முடியாது. ஏன்னா அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. தொட்டதுக்கெல்லாம் கை கழுவணும், கால் கழுவணும், வாய் கழுவணும், முகத்தை கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு குழம்பி போயிட்டோம். வேதம் இதை செய்யுது, அதை செய், இதை செய், இதை செய்யு சொல்லிட்டே இருக்கு. எதை நாங்கள் செய்யறது, எதை விடுறது, ஒன்றுமே புரியல. ஆனால் என்ன பண்ணீங்க நீ, எனக்கு சாதோ அத்தியத்திர சாரம் சமுத்திரிச்சிய மனிஷியா, சாரம் என்னது, வேதத்தினுடைய சாரம் என்னது, இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி கேட்ட பின்னாடி அந்த ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, 6 முக்கியமான கேள்விகளை கேட்குறாங்க. அந்த
அந்த சுத்த கோஸ்வாமி கிட்ட 6 முக்கியமான கேள்விகளை கேட்குறாங்க. அந்த 6 முக்கியமான கேள்விகள் வந்து என்ன ஆகுது, பாகவதமானது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த 6 கேள்விகள் என்ன, பாகவதம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேவா? டைம் 7:30, 7:48. தத்ரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே, இன்னைக்கு பேசுகிற விஷயத்துல யாருக்கா ஏதாவது சந்தேகங்களோ இல்லை கருத்துக்களோ இருக்கா? பொதுவாக நம்ம பாகவத சப்தாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா?